பிக் பாஸ் வீட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஜாக்லின் எவிக்ட் ஆகி வெளில வந்த விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. வெளியே வந்தவோட ஜாக்லின் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்களோட பிக் பாஸ் அனுபவத்தை பற்றியும் ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து வெளில பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டில் நேற்று பணப்பட்டி எடுக்க தவறி சோகத்தோட வெளியேறின ஜாக்லின் வெளில வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் வீட்டில் இருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். வெளில வந்து உங்களோட அன்பு, ஆதரவு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பணப்பெட்டியை எடுக்காம, இந்த டாஸ்கில் வந்து களமிறங்காம, ரிஸ்க் எடுக்காம இருந்தால் தான் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். 100 நாட்கள் ஓட்டு போட்டு என்னை வீட்டுக்குள்ளே இருக்க வச்ச மக்களுக்கு கடைசி வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பிக் பாஸ் நீங்கள் டைமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனா 2 செகண்ட்ஸ் டிலே ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என் மனச நானே தேத்திக்கிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த பிக் பாஸ் விட்டு நம்ம வெளில போய் தான் ஆகணும். நம்ம ஃபினாலே போனாலும் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா டாப் 3ல ஒரு ஆளா ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிறது என்னோட பல நாள் கனவு. அந்த ஒரு கனவு தான் நிறைவேறாம போயிடுச்சே தவிர, மத்தபடி மக்கள்கிட்ட எனக்கு என்ன ஆதரவு கிடைக்குமோ, பிக் பாஸ் சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து என்னை எந்த அளவுக்கு வரவேற்க காத்திருக்கு அப்படிங்கிறத நான் வெளில வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா, ரயான், அப்புறம் முத்து இவங்க 3 பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். நெறைய பேரு தேவையில்லாத வதந்திகள பரப்புறாங்க. சௌந்தர்யாவுக்காக என்ன வெளில அனுப்பிட்டாங்க. முத்துக்குமரன காப்பாத்துக்க என்ன வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைய சொல்லப்போனா இந்த டாஸ்க்ல நான் எடுத்தது என்னோட ஓன் ரிஸ்க் தான். என்ன யாருமே நீங்க போய் பணத்த எடுங்கன்னு புஷ் பண்ணல. ரயான் கூட ஒரு கட்டத்துல நீ வெளில போயிட்டு முடியலன்னா பாதியா திரும்ப வந்துரு அப்படிங்கிற மாரி அட்வைஸ் குடுத்தான். அந்த வீட்ல இருந்த எல்லாருமே நான் பணப்பெட்டி எடுத்துட்டு கண்டிப்பா வந்துருவேன்னு எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த பிக் பாஸ் வீட்ல எனக்கான இருந்த அன்பு. அதே மாரி நான் எவிக்ட் போகும்போது, ஜெஃப்ரி அப்புறம் சத்யா இவங்க 2 பேருமே ரெஸ்ட் ரூம் ஏரியால உட்காந்து பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நெறைய பேர் வந்து ஜாக்லினுக்கு ஏன் அவங்க துரோகம் பண்றாங்கலாம் கேட்கறாங்க. அப்படி இல்ல. உண்மைய சொல்லப்போனா ஜெஃப்ரி, சத்யா 2 பேருமே அவங்க அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்காங்க. என்னோட எவிக்ஷன்ல அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்ல. அவங்க ஃபேக்கா அழ முடியாது. மத்தவங்க அழுவுறத வந்து அவங்க கிண்டல் பண்றாங்கன்னா, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கான விளைவுகள அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஆனா என்னோட எவிக்ஷன் அப்ப அவங்க சிரிச்சது, கிச்சன் ஏரியால ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆனது இது எல்லாமே அவங்க விருப்பம். நான் எவிக்ட் ஆகும்போது அவங்க ஏன் ஃபீல் பண்ணல நான் கேட்க முடியாது. அதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள ஸ்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 100 நாட்கள் உங்கள வந்து நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். அதே மாரி இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல உங்கள என்டர்டெயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு நீங்க ஆதரவு குடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு போய் தான் 100 நாட்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. என்னைக்குமே இந்த நன்றியும், உதவியும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள ஜாக்லின் அவங்க பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.